பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொருவருக்கும் என்ன நிகழும் என்பதை கர்த்தர் முடிவு செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் தாங்க முடிவு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்கள், நான் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை, நடக்கப் போகிற காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்போது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். நம்ம நிறைய நேரத்தில் பல காரியங்களை யோசிக்கிறோம்ல, ஆனால் கர்த்தர் தான் நம்முடைய வழிகளை என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார். எரேமியா 10:23 வாசிக்கும்போது, கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். அப்போ ஒரு மனுஷனுடைய வழி அவனாலும் ஆகிறதில்ல, நான் அந்த காரியத்தை செய்கிறதுனால என்னால் அது ஆகிறதில்ல. அப்போ அந்த வழியை ஒருத்தர் நடத்துகிறார், அந்த காரியத்தை ஒருத்தர் செயல்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 25:12 ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுடைய வழியை போதிக்கிறார். இந்த காரியத்தை செய், இதை இப்படி செய் என்று கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய வழியை போதிக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறதுங்க. Glory to God. சங்கீதம் 37:23 வாசித்து பாருங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிவிடும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறாராம். எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்கிற காரியத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கணுமா? அதை ஆசீர்வதிக்கணுமா? ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும், நல்ல பண்புகள் உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி இருந்து பாருங்க, கர்த்தர் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? ஆசீர்வதிப்பாருங்க. வேதத்தை கவனிக்கும்போது, சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் இப்படி சொல்லட்டா, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, உங்களுடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் பிரியமாக இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, இந்த கால வேளையில்
ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்து, ஆண்டவரே, எங்கள் காரியங்களில் எல்லாவற்றிலும், நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் நாங்கள் ஜெயத்தை காண கர்த்தர் உதவி செய்யும். அற்புதம் நடக்கட்டும்பா. நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் எங்கள் கூட இருங்க. நன்மையை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.